டிஎன்பிஎஸ்சிலேருந்து இப்போ 2 அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்குது. என்ன அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னா கவுன்சிலிங் டேட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று வேகன்சியை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளவுனா 41 போஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணி வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ரெண்டையும் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். யாராருக்கு கவுன்சிலிங் வந்திருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஒரு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். செக் பண்ண தெரிஞ்சவங்க நீங்கள் அந்த லிங்க்ல போய் செக் பண்ணிட்டு மறுபடியும் வீடியோக்கு வாங்க. இம்பார்ட்டன்ட் நியூஸ் சொல்கிறேன். இந்த கவுன்சிலிங் யாராருக்கு வந்திருக்கு அப்படின்னா ஜேஏ போஸ்ட்டுக்கு வந்திருக்குது. அதாவது பிஓஓ பில் கலெக்டர் ஜேஏ போஸ்ட் வந்திருக்குது. டைபிஸ்ட் 1, டைபிஸ்ட் 2, ஸ்டெனோ டைபிஸ்ட் 1, ஸ்டெனோ டைபிஸ்ட் 2 and 3 இவங்களுக்கெல்லாம் இந்த கவுன்சிலிங் லிஸ்ட் வந்திருக்குது. கவுன்சிலிங் டேட்டு ஜனவரி 21 இருந்து மார்ச் 12 வரைக்கும் நடக்கும். கவுன்சிலிங் என்னன்னைக்கு இருக்காது அப்படின்னா கவர்மெண்ட் ஹாலிடேஸ்ல கவுன்சிலிங் கிடையாது. அது மட்டும் இல்லாம பிப்ரவரி 6ஆம் தேதி, 7ஆம் தேதி, 18ஆம் தேதி, 19ஆம் தேதி, 20ஆம் தேதி, 21ஆம் தேதி இருக்காது. மார்ச் 7ஆம் தேதியும் கவுன்சிலிங் இருக்காது. கவுன்சிலிங் எங்க நடக்கும் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் டிஎன்பிஎஸ்சி ஆபீஸ், சென்னையில் உள்ள டிஎன்பிஎஸ்சி ஆபீஸ்ல தான் கவுன்சிலிங் நடக்கும். கவுன்சிலிங் மெமோ இன்னும் ரிலீஸ் ஆகல. மெமோ ரிலீஸ் ஆன பிறகு உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், அதை டவுன்லோட் பண்ணி வச்சிங்க. அதில் உங்களுக்கு என்னைக்கு கவுன்சிலிங் அப்படின்னு டேட் பார்த்துங்க, என்ன சர்டிஃபிகேட் கொண்டு போகணும், என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு அதை பார்த்து செக் பண்ணிக்கிங்க. நீங்கள் ஒரு போஸ்ட்டை செலக்ட் பண்ண பிறகு வேற போஸ்ட் நீங்கள் மாற முடியாது. அதனால நீங்கள் கரெக்டான போஸ்ட் இப்போவே செக் பண்ணிக்கிங்க. இப்போ நீங்கள் ஜேஏ கவுன்சிலிங்கில் ஜேஏ போஸ்ட் ஏதாவது செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் டைபிஸ்ட் கவுன்சிலிங்கோ இல்லை ஸ்டெனோ டைபிஸ்ட் கவுன்சிலிங்கோ நீங்கள் போக முடியாது. அதையும் நோட் பண்ணிக்கிங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் கவுன்சிலிங் அப்டேட் பண்ணுவாங்க. அதாவது அன்னைய டேட் முடிஞ்ச பிறகு அன்னைக்கு ஈவினிங் என்னென்ன போஸ்ட் மீதி வேக்கண்ட் இருக்குது, என்னென்ன கேட்டகரிக்கு இருக்குது, என்னென்ன போஸ்ட் இருக்கு அப்படின்னு அப்டேட் பண்ணுவாங்க. அதையும் அவங்க கொடுத்துருக்காங்க. டிஎன்பிசி அந்த மாதிரி அப்டேட் பண்ணும்போது நானும் உங்களுக்கு டெய்லி அதை பற்றி அப்டேட் பண்ணுறேன். இப்போ இந்த கவுன்சிலிங் லிஸ்ட்டு ஜேஏ போஸ்ட்டுக்கும் ஸ்டெனோ டைபிஸ்ட்டுக்கும் 1:3, அதாவது ஜெனரல் கேட்டகரிக்கு 1:3 அந்த ரேஷியோலையும், அதர் ரிசர்வேஷன் கேட்டகரிக்கு 1:1.5 ரேஷியோ அந்த ரேஷியோலையும் இப்போ வெளியிட்டிருக்காங்க. அதே மாதிரி டைபிஸ்ட் போஸ்ட்டுக்கும் 1:3 ஜெனரல் கேட்டகரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 1:2 அப்படின்னு ரிசர்வேஷன் கேட்டகரிக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கவுன்சிலிங் லிஸ்ட்ல ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ், ஃபாரஸ்ட் வாட்சர், ட்ரைபல் யூத் இவங்களுக்கு ரிலீஸ் பண்ணல. அவங்களுக்கு செப்பரேட்டா கவுன்சிலிங் டேட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ நீங்க பாக்குறது அந்த புதுசா வந்த வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்ட். அதாவது 41 போஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போதான் அதை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நீங்க ஒரு தடவை பாத்துருங்க. இதோட லிங்கை நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்களும் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்க. இதோடைய டீட்டெயில நெக்ஸ்ட் வீடியோல நான் சொல்றேன்.